ஆட்சி பெற்ற புத பகவான் என்ன தருகிறார்? அதிர்ஷ்டங்களை தருகிறார். அதிர்ஷ்டம்ங்கிறது நடக்கும். இந்த வருஷம் வந்து சூப்பராக நீங்கள் ஷைனாக போறீங்க. இதான் ஒரு பெரிய விஷயம். 10ஆம் இடத்துல குரு பகவான், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க வேலையை விட்டீங்கன்னா புது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள். சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு டைம்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, அந்த சாப்டர் பற்றி அப்புறம் பேசலாம். எடுத்தோடனே பெயின்ஃபுல் சாப்டர் போக வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா, 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 9 குடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். ஆட்சி பெற்ற புத பகவான் என்ன தருகிறார்? அதிர்ஷ்டங்களை தருகிறார். நான் இதை சொன்ன உடனே மலேசியாக்காரங்கள்லாம் ரெடியாக இருப்பீங்க. என்னண்ணா குருஜி, ஐ வாண்ட் திஸ் லோட்டே நம்பர் அப்படிம்பீங்க. லோட்டே நம்பர், அந்த 4 டிஜிட் நம்பரை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. அது தெரிஞ்சால் நானே வாங்கிட போகிறேன். அதிர்ஷ்டம்னா நம்ம அப்படி கிடையாது நண்பர்களே. அதிர்ஷ்டம் என்பதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு லம்சம் ஒரு அமௌண்ட் போடுறீங்க. நீங்கள் போட்ட நேரம் உங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. அல்லது என்னென்னா, ரொம்ப நாளாக ஒரு சேனலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த சேனல் ஒரு வேகன்சி இருந்தது, உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதிர்ஷ்டம்னா என்னென்னா, அவர் எந்திரிச்ச நேரம் உங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிறது தான் அதிர்ஷ்டம். அது போன்ற விஷயங்களை திடீர் லக்கில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் யார் இல்லைங்கிறதுனால நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டம்ங்கிறது நடக்கும். இந்த வருஷம் வந்து சூப்பராக நீங்கள் ஷைனாக போறீங்க. இதான் ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். இது 2வது கிரக சேர்க்கை. 10ஆம் இடத்துல குரு பகவான், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதுதான் ஒரு மோசமான விஷயம். ஆஃபீஸில் தயவுசெய்து வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்களே ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ஹெச்ஆருக்கு நமக்கு ஆகாது சார், ஒன்றுமே இல்லாத ப்ராப்ளம், நம்மளை தான் சார் என்கவுண்டர் பண்ணுறான், நல்லா தான் தெரியுதுல்ல, அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஆள் கண்ணில் படாமல் இருக்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இவர் மேலே கோச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா ஒரு வேலையும் கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா புது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இருக்கிற வேலையிலே நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கணும். அல்லது மேனேஜர் கண்ணில் படாமையே ட்ராவல் பண்ணணும். அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா, அப்படியே ஆன் டியூட்டி நினச்சிங்கன்னா ஓடி போயிட்டு வந்துடுறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆன் டியூட்டிலே ஒரு வருஷமும் ட்ராவல் பண்ணுங்கள். அதெல்லாம் நடக்கும். கோபம் வரும், எமோஷன் ஆகிடாதீங்க. 1 8 சுக்கிர பகவான் வேற 10ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய பேருக்கு புதுசாக பொட்டிக் ஆரம்பிக்கிறது, ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கிறது, ஃபேஷன் ஜுவல்லரிஸ் ஆரம்பிக்கிறது போன்ற அழகியல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கின்ற ஆசைகள் எல்லாம் வரும். மனைவிக்கு வேலை கிடைக்கும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருப்பதால் நல்ல விஷயந்தான். ராசிநாதன் இருப்பதால் நிறைய பேருக்கு வழக்கு தீரும். நீங்கள் இருக்கிற வழக்குகள் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு வழக்கே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் வந்து 1000 தான் இருந்தாலும் 8 கூடியவர். அவர் வேற ஒரு 10ல் இருக்கிறது ஒரு நோட்டபிள் பாயிண்ட்டு. அண்ட் ஆல்சோ 11 கூடிய பாதகாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பாவுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் தயவுசெய்து போய் பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஒரு பெருமைக்கு நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன் சார், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, இந்தியா வந்து எங்கள் அப்பாவுக்கு சர்வீஸ் பண்ணுறதுலாம் எனக்கு, நமக்கு அதை விட பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. வேலை போனால் போயிட்டு போகுது, அப்பா தான் முக்கியம். தயவுசெய்து இது ஒரு பெருமையாக நிறைய பேர் சொல்லாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, ஆனால் அதை பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை, நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன். அவ்வளோ பிஸியாக இருந்து நமக்கு யாரும் அவார்டு தர போகிறதில்ல. அதை விட்டுட்டு வந்து முதல்ல ஃபாதர் பாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு இது வந்து மோசமான நேரம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரம். கேர்ஃபுல். அப்பாவை கண்ணின் மணி போல் பார்த்துக்கணும். அவரை கூப்பிட்டு போய் ஒரு நாள் மெடிக்கல் செக்அப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது முதல்ல பாருங்கள். துலாம் ராசிக்காரர்கள் வேலை போயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. 100க்கு 84 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார்.
2 பேருமே சூப்பர் ஆட்கள்ங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்டில், இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டா வா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.